போன வாரத்தில் துவக்கினேன். தேவன் வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்டார் அப்படின்னு சொன்னேன். எப்படி ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்த போது அவனுக்கு எப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்தை தந்தது, அது எப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்தை தந்தது என்பதை பார்த்தோம். அவனை சீமானாக மாற்றியது, அவனை பிரபுவாக மாற்றியது. அவனை வந்து லாபான் வந்து என்ன பண்ணுறான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்ணான், கூப்பிட்டான். அவன் கல்யாணம் பண்ண சொல்லுது வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு போய் கொடுத்து என்ன பண்ணுறான், திருமணத்தை என்ன பண்ணுறான் செய்து கொண்டு மனைவியை நேசித்து மனைவிக்காக கல்றையே என்ன பண்ணான் அவன் வாங்கினான். அப்போ அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியை 2 பேரும் ஒரே இடத்துல இருக்க முடியல, ஒரே இடத்துல இருக்க முடியல. அவங்க சொத்து அதிகம், அவருடைய சொத்து என்னதுங்க அதிகம். அப்படி ஆடு மாடு இருந்ததுனால 2 கம்பெனியாக என்ன பண்ணுது, பிரிக்க வேண்டிய நிலைமையில் மாறிடுச்சின்னு சொல்லி பார்த்தோம் போன வாரத்தில். இந்த வாரத்தில் இன்னொரு ஒரு முற்பிதாக்களை பார்க்க போகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்குதுங்க இந்த வசனம்? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22 வாசிங்க யாராவது. 10ஆம் அதிகாரம் பாத்தீங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. இது வசனம் சொல்லியிருக்குது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் வசனம் சொல்லிக்குது. வசனம் சொல்லி இருக்கிறதுனால ஒருவனுக்கு ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்றானா? பெற்றுக்கொள்ளலை. அப்போ அந்த ஐஸ்வர்யம் தரும் என்று சொன்ன வார்த்தை தப்பா? தப்பு கிடையாது, அது உண்மை. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி உண்மையாக மாறும், நிஜமாக மாறும், எப்படி பலிக்கும்னா அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது தான் பலிக்கும். சொல்லுங்கள், அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது தான் பலிக்கும். அப்போ எப்போ விசுவாசிப்பீங்க? வேதம் சொல்லுது, நீங்கள் நியாயப்பிரமாண கேள்வினாலேயா விசுவாச கேள்வினால எதனாலே ஆவியையும் அற்புதங்களையும் பெற்றீர்கள் என்று சொல்லும்போது விசுவாச கேள்வினாலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றோம். சொல்லுங்கள், விசுவாச கேள்வினாலே. அப்போது இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் விசுவாசிக்கணும். சொல்லுங்கள், இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது இது நிறைவேறும். சொல்லுங்கள், விசுவாசிக்கும் போது எப்போ விசுவாசிப்பீங்க அப்படின்னா, எப்போ இந்த வார்த்தையை கேள்விப்பட ஆரம்பிக்கிறீங்களோ நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிப்பீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எப்போ கேள்விப்படுறீங்க? நான் பிரசங்கிக்கும் போது நீங்கள் கேள்விப்படுறீங்க. பிரசங்கிக்கும் போது இந்த வார்த்தை உங்கள் காதின் வழியாக உள்ள போது அது வெறும் வார்த்தையாக போல அது உங்கள் வாழ்க்கையில் விசுவாசமாக மாறுது. ஒரு குழந்தையை பிறப்பிக்கிறது போல, ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறது போல இந்த வார்த்தை வந்து என்ன பண்ணுது, ஒரு விசுவாசத்தை உள்ளத்தை உருவாக்கி உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுது, ஒரு ஆசீர்வாதத்தை பிறப்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் வசனத்தை கேட்க வரணும், வசனத்தை கேட்க வரணும். வசனத்தை கேட்க கேட்க உங்களுக்குள்ள என்ன பண்ண, விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தால் அற்புதம் நடந்துடும். விசுவாசம் வந்தால் என்ன பண்ண, அற்புதம் நடந்துடும். தேங்க்யூ. இதெல்லாம் நல்லா இருக்குது, ஸ்டார்டிங் நல்லா இருக்குது. சரி, அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாகமம் எல்லாம் திருப்பிக்கொள்ளுங்க, வசனத்தை பாருங்க கொஞ்சம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரமா? 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து படி. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். எல்லாம் சொல்லுங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினாலே அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலனடைந்தான். இந்த இடத்துல பாருங்க, ஆபிரகாமை மாத்திரமல்ல, கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். சொல்லுங்க, ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரோ ஈசாக்கை என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிச்ச பிறகு அவனுக்கு என்ன பண்ணார், அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்திலே அவன் 100 மடங்கு என்ன பண்ண, பலன் அடைந்தான். சொல்லுங்கள், 100 மடங்கு, 100th ரிசல்ட், 100th பெனிஃபிட், 100th என்ன பண்ணுதுங்க, மல்டிப்ளிகேஷன். ஆமென்.
100 மடங்கு ஆசீர்வாதம். சொல்லுங்க 100 மடங்கு ஆசீர்வாதம். சொல்லுங்க எனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எனக்கு 100 மடங்கு பலன் வரும். எல்லாம் சொல்லுங்க பக்கத்தில், எனக்கு 100 மடங்கு பலன் வரும். ஹல்லேலூயா. சொல்லுங்க 100 மடங்கு பலன் வரும். நான் எதிர்பார்க்கறத காட்டிலும் 100 மடங்கு பலன் வரும். ஏன்னா என் மேலே ஆசீர்வாதம் இருக்குது. என் மேலே என்ன இருக்குதுங்க? ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அவனை கர்த்தர் அந்த வருஷத்தில் ஆசீர்வதித்தார். அவன் விதை விதைத்தான். சொல்லுங்க, அவன் என்ன பண்ணாங்க? விதை விதைத்தான். இப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பலனடைய செய்கிறார், எப்படி பெருக செய்கிறான்னா, அவன் அந்த இடத்துல விதை செய்தான். ஆனால் விதை என்ன பண்ண? விதைய விதைத்தான். இப்போ நீங்களும் எதையாவது செய்யும்போது தான் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். எப்படி செய்யணும்? அது விசுவாசத்தோடு செய்யணும். அவன் அந்த இடத்துல விதை வைத்தான். பாருங்கள், எல்லா இடத்துலையும் பஞ்சம். இவனும் என்ன பண்ணலாம்? ஊரை கிளப்பிட்டு போகலான்னு வரான். ஆண்டவர் சொல்கிறார், எல்லாம் போகிறாங்கப்பா, நான் உனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன். பஞ்ச காலத்தில் உன்னை 100 மடங்கு செழிக்க வைப்பேன். பஞ்சம் உன்னை மேற்கொள்ளாது. நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற, நீ எனக்குள்ளே இருக்கிற, உனக்கு 100 மடங்கு உனக்கு பலன் உண்டு. என் வார்த்தை கேளு, விசுவாசி அப்படின்னு சொன்ன அப்புறம் அந்த வார்த்தையை கேட்டான். அவன் விசுவாசி தான் அந்த தேசத்தில் குடியிருந்தான். சொல்லுங்கள், அந்த தேசத்தில் குடியிருந்தான். குடியிருந்தது மாத்திரமில்லை, கர்த்தர் என்ன சொன்னால், அந்த தேசத்தில் விதை விதைக்க சொன்னார். ஐயோ ஆண்டவரே, மழை இல்லை, தண்ணி இல்லை, பஞ்சமாக இருக்குது, இந்த விதத்தில் விதைக்க சொல்கிறீங்களே, விதைச்சா எப்படி வளரும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கல. ஆண்டவர் சொன்னார், நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? விதையை விதைச்சான். பாருங்கள், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால 100 மடங்கு பலன் வந்தது. சொல்லுங்கள், 100 மடங்கு பலன் வந்தது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் எதையாவது செய்யணும். சொல்லுங்கள், எதையாவது செய்யணும். சில பேர் ஒன்றுமே செய்ய மாட்டான். கர்த்தர் என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதின்னு சொல்லுவாங்க. நீ விசுவாசத்தோடு எதையாவது செய்யணும். சொல்லுங்கள், விசுவாசத்தோடு எதையாவது செய்யணும். ஈசாக்கை செய்தது போல் நீங்கள் செய்யணும். அவன் விதையை விதைச்சது போல் நீங்கள் என்ன பண்ணணும்? எதையாவது செய்யணும். இந்த இடத்துல சொல்லிட்டு போனான், அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இந்த இடத்துல 2 பேர் கொடுக்குறாங்க அவனுக்கு. அவனுக்கு என்னங்க? அவன் ஐஸ்வர்யனாகி, ஈசாக்குன்றக்கு பேர், இன்னொரு பேர் கூட ஆட் ஆகுது. அவன் யாருங்க? அவனுக்கு சீமானு. இவனுக்கு யாருங்க? பேரே என்னதுங்க? இவனுக்கு ஐஸ்வர்யவான். பக்கத்தை சொல்லுங்க, ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. அவன் ஐஸ்வர்யனாகி இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ரொம்ப அற்புதமாக இல்லை? அதே போல தான் நீங்களும் நானும் ஐஸ்வர்யனாகி. சொல்லுங்கள், ஐஸ்வர்யன் ஆகி. அப்போ அவர் பெரிய ஐஸ்வர்யம் இருப்பான், அவர் பெரிய செல்வந்தர் இருப்பான் அப்படின்னு உங்கள் பேரை என் பேரை சொல்லணும். சொல்ல வேண்டிய காலகட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அவன் ஐஸ்வர்யனாகி, வேதம் சொல்லுது, வர வர விருத்தி அடைந்தான். சொல்லுங்கள், வர வர என்ன பண்ணான்? விருத்தி அடைந்தான். அவன் குறுகி போல, அவன் ஐஸ்வர்யன் ஆகினான். அவன் வர வர என்ன பண்ணுறான்? விருத்தி அடைகிறவனாக இருக்கிறான். இன்னொரு வார்த்தை சொல்லுது, அவன் பெரியவனானான். சொல்லுங்கள், அவன் என்ன பண்ணாங்க? பெரியவன் ஆனான். அவனுக்கு இன்னொரு பேர் பெரியவன். அவன் சொல்லுவாங்க, அப்போ பெரிய மனுஷாங்கப்பா அவங்க. சொல்லுங்கள், அவனை பார்த்து என்ன பண்ணுவாங்க பாருங்கள், ஆசீர்வாதம் என்ன இப்படி இப்படி மாற்றுது பேரை. ஐஸ்வர்யவானா மாற்றுது, பெரிய மனுஷனாக மாற்றுது. இருந்தால் ஒரு ஆம்பேட் சொல்லுங்கள், உங்களையும் எண்ணெய் அப்படி மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களையும் எண்ணெய் என்ன பண்ண? அப்படியாய் மாற்றும். பெரியவனாக்கும், ஐஸ்வர்யனாக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் மேலே இருந்தால் அவனை ஐஸ்வர்யனாக்கும், அவனை பெரியவனாக்கும், அவனை வர வர விருத்தி அடைய செய்யும். சொல்லுங்கள், வர வர என்ன பண்ணும்? அவனை விருத்தி அடைய செய்யும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் பணிவிடக்காரர்களும் என்ன பண்ணாருங்க? இருந்தபடினாலே அவனுக்கு அவங்க அப்பாவுக்கும் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை இருந்தது, இவனுக்கும் ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் இருக்குது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, அவனுக்கு வேலைக்காரர்கள் இருந்தார்கள். நான் சொல்கிறேன், உங்களுக்கு எனக்கு வேலைக்காரருக்கு வருவாருங்க. எத்தனை பேர் விசுவாசிங்க? நம்ம வேலையை நம்மளே செய்ய முடியாத அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. இன்னும் ரொம்ப கொழுப்புப்பா, உன் வேலையை நீயே செஞ்சுக்க மாட்டியா? உனக்கு ஒரு வேலைக்காரர் தேவையா அப்படின்வாங்க. ஆமாயா, கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார்? என்ன அப்படி தான் வச்சுக்கிறாருன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம ஒரு நாள் வேலை செஞ்சது போதும், நமக்கு வேலை செய்யும்படியாக கர்த்தர் 1000 பேரை கர்த்தர் என்ன பண்ணுவார்? எழுப்புவார். அந்த காலம் சமீபமாக வந்துடுச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இவனை பாருங்கள், ஆட்டு மந்தையம் மாட்டு மந்தையம் இருந்தால் அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். பெலிஸ்தர் இவன் மேல் பொறாமை கொண்டார்கள். இவன் அந்நிய தேசத்தில் இருக்கிறான். எப்பா நம்ம தேசத்தில் இருக்கிறான், இவன்
நாம் கூட இவ்வளோ ஆசீர்வாதமாக இல்லை, நாம் கூட இவ்வளோ ரிச்சாக இல்லை, ஆனால் எங்கேருந்தோ வந்தவன் இவன் இப்படி இருக்கிறானே இப்படிதான் என்ன சொல்கிறாங்க. யோ எங்கேருந்தோ வந்து இந்த ஆள் நான் அப்படி இருக்கிறான். நான் எங்கேருந்தோ வந்தவனா இருக்கலாங்க, ஆனால் இயேசு இந்த ஊருக்காரு, எங்கள் தேவன் இந்த ஊருக்காரு, அவர் எல்லா பூமிக்கும் சொந்தக்காரு. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களே என்னையே அப்படி தான் சொல்லுவாங்க. எங்கேருந்தா வந்து இப்படி ஆயிட்டாங்கப்பா. பொறாமை கொள்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் என்ன இந்த ஊரா? நீங்கள் நிறைய பேர் கேட்பா, நீங்கள் என்ன இந்த ஊரா? எங்கேருந்தோ வந்துட்டுன்னா இங்கே ஆட்டி படிக்கிறீங்க. பொறாமை சொல்லுங்கள் என்னதுங்க? அப்படி தான் உங்களை எண்ணெய் வைப்பார். சொல்லுங்கள், உங்களை என்ன பண்ணுவார்? நம்ம ஆசீர்வாதம் அடுத்தவனுக்கு பொறாமை கொள்கிற விதத்தில் இருக்கும். நம்ம ஆசீர்வாதம் அடுத்தவனுக்கு கண்ணை குத்தம். நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய பெருக்கம் அடுத்தவனுக்கு என்ன பண்ணோம்? அப்போ பாருங்கள், அவன் வந்து என்ன பண்ண, அவன் மேல் பொறாமைப்பட்டார்கள். அப்போது அவன் தகப்பனாக ஆபிரகாமின் அவனுக்கு வேலைக்காரர்கள் துறவுகளெல்லாம் தூர்த்து போட்டு நிரப்பினார்கள். அபிலேக்கு ஈசாக்கை நோக்கி, எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கல நீ பலத்தவனா என்ன பண்ணுற? இப்போ பாருங்கள், அந்த ராஜா சொல்கிறான், ஐயோயோ எங்களை விட்டு நீ போப்பா, எங்களை காட்டில நீ ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிற அப்படின்றோம். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பலத்தவனா இருக்கிறாய். அப்போது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கோராறு பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். அவன் தகப்பன் ஆபிரகாம் நாட்களிலே வெட்டின என்ன பண்ணுது பெலிஸ்தர் அதை தூர்த்து போட்டார்கள். அது மறுபடியும் தன் தகப்பன் அவளுக்கு பேசினபடி அவைகளை என்ன பண்ணான்? என்ன பேரிட்டான்? ஆமாம், 2 பேரை இடுறான். 2 துறவுகளை வெட்டுறான். 2 துறவும் எந்துன்றாங்க. போடா உண்டு தொல்லை வச்சுக்கடா, நீயே என்னது தொல்லை என்ன பண்ணுங்க வச்சுக்கடா அப்படின்னு என்ன பண்ணுறான்? நீர் ஊற்றெல்லாம் கொடுக்குறான். இன்றைக்கி தண்ணிக்காக சண்டை போடுற மாதிரி அன்றைக்கும் தண்ணிக்காக சண்டை தான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? நாண்டுன்னு நிற்கலை, கர்த்தர் மேலே விசுவாசங்கிறான் பாரு. தண்ணி வேணுமா வச்சுக்கோ, நீயே வச்சுக்க, இந்த துறவை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் பாரு. 3வது ஒரு துறவை வெட்டுறான் பாருங்க. அதுக்கு வந்து இவங்க யாரும் வாதாடல. அப்போ சொல்கிறான், கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இந்த தேசத்தில் பலுகும்படி எனக்கு என்ன பண்ணார்? இடம் உண்டாக்கினார். ரெகப்பாத் என்று பெயரிட்டான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு தேசத்தில் பலுகும்படியாக ரெகப்பாத்தை கர்த்தர் உண்டாக்குறவராக இருக்கிறார். அவரோட ஆசீர்வாதம் நீரூற்றுகளை தந்து அவனுக்கு எது வெட்டினாலும் சுரக்க மாட்டுது. நம்ம சொல்ல எதை வெட்டினாலும் நமக்கு சுரக்கும். நம்ம எதை செஞ்சாலும் வாய்க்கும். சொல்லுங்கள், எதை செஞ்சாலும், பிஸ்னஸ் செஞ்சால் வாய்க்கும், ஊழியம் செஞ்சால் வாய்க்கும், எதை செஞ்சாலும் வாய்க்கும். சொல்லுங்கள், எதை செஞ்சாலும் வாய்க்கும். அவனுக்கு வாய்க்காது, நமக்கு வாய்க்கும். ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ கர்த்தர் சொல்ல, கர்த்தர் இந்த தேசத்தில் என்னை பழுகும்படி என்ன பண்ணார்? இடம் உண்டாக்கினார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேலையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமின் மாத்திரமல்ல, ஈசாக்கின் மேலே இருந்தது. அந்த ஈசாக்கின் மேலே இருந்தபடினால அவனை ஐஸ்வர்யன் ஆக்கியது, அவனை பெரியவன் ஆக்கியது, அவனை பலத்தவனாக ஆக்கியது. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் இருந்தது. அநேக பணிவிடக்காரர்கள் இருந்தாங்க. கர்த்தர் அவனுக்கு எதையெல்லாம் செய்கிறாங்களோ அதையெல்லாம் வாய்க்கும்படி செய்தார். அவன் மேலே பொறாமை கொள்கிற அளவுக்கு அவன் பெரிய மனுஷனாக என்ன பண்ணான்? இருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த தேசத்தில் அவனுக்கு பழுகும்படியாக என்ன பண்ணார்? செய்தார். இந்த மாலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த இயேசு கிறிஸ்து யார் ஆண்டவரா இரட்சகரா விசுவாசிக்கிறாங்களோ உங்களையும் என்னையும் பலுகுபடி பெருகும்படி விருத்தி அடையும்படியா என்ன பண்ணுவார்? கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாருங்க, ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் வேலை செய்யணுமா? நம்ம விசுவாசத்தோடு எதாவது செய்யணும். ஒன்று ஊழியம் செய், இல்லை விதை, இல்லை வேலை செய், எதையாவது ஒன்று செய். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எதையாவது ஒன்று செய். எதையாவது ஒன்று செஞ்சால் கர்த்தர் அதை ஆசீர்வச்சிருவார். ஆமேன். எதையாவது செஞ்சால் என்ன பண்ணுவார்? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, உன்னை பெரியவன் ஆக்குவார். பாருங்க, இது நான் சும்மா விளையாடல, பொய்ய சொல்ல, வசனத்தை சொல்கிறேன். வசனம் உண்மை, வசனம் உண்மை. ஈசாக்கு எதை செய்தாரோ இந்த மாலை வேலை நமக்கு செய்வார். இன்றைக்கி நிறைய பக்தியாக இருப்பாங்க, இன்றைக்கி பாரம்பரியமாக இருப்பாங்க. எல்லாம் வந்துட்டு போனால் போதும்பா, எனக்கு சும்மா கேட்டு போனால் போதும், பெரிய வாழ்க்கையில் மாற்றம் இருக்காது. ஆனால் நான் சொல்கிறேன், விசுவாசத்தோடு கேட்கும்போது இந்த வார்த்தை உங்கள் மேலே எங்கள் மேலே வந்து பலிக்கும். எனக்கு பெரிய காரியங்கள் நடக்கும், அசாதாரணமாக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்.
இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், நம்மளும் விதைக்கணும். அவன் பஞ்ச காலத்தில் விதைச்சான், நீங்களும் விதைங்க. உங்களுக்கு கொடுக்கறது ஆண்டவர் விதைங்க. சில பேர் விதைக்கிறதுனா என்னான்னு, சில பேர் காசை விதைக்கிறதுனா எதை வேணா செய்யணும் சொல்லுங்கள், காசை கொடுன்னு மட்டும் கேட்காதீங்கன்னு வாங்க. ஏன், என் காசு என் உயிர் மாதிரி, அது உயிரை கூட கொடுத்துட்றேன், காசை கொடுக்க மாட்டேன்னு வாங்க. என்ன சொல்லுவாங்க, உயிரை கூட கொடுத்துட்றேன், ஏன்னா ஆண்டவர் சொல்ல அப்படி போட்டேனுக்கு எப்பா அப்படின்னா உண்டியே வச்சுக்கோ, நீ இதுலேயே இருக்குதுன்னா என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அவன் சொல்லுவான், ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாதுங்க. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. பணத்தின் மேலே பற்று இருக்கிறவன், பணத்துக்காக வாழ்கிறவன் கடவுள்கிட்ட என்ன பண்ண முடியாது, எதுவும் கொடுக்கவே மாட்டான். ஆனால் கர்த்தருக்காக வாழ்கிறவன் உதாரணமாக என்ன பண்ணுவான், கொடுப்பான். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். இப்படி தான் நீங்கள் நானும் இருக்கணும், இப்படி தான் நீங்களும் நானும் இருக்கணும். பாருங்கள், அந்த ஊழியம் 1 வருஷ காலமாக செய்கிறோம். இப்போ பாருங்கள், அது எப்படிலாம் அங்கே ஜெபிக்கிற மக்களை பாருங்கள் ஏற்படுத்திக்கிறாரு, துதிக்கிற மக்களை ஏற்படுத்திக்கிறாரு. எவ்வளோ அற்புதமாக நடக்குது பாருங்கள், காரியம் நடக்குது பாருங்கள். அது ஒரு விசுவாசத்தோடு நடக்காது. ஒரு விசுவாசம் இல்லைன்னா அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது பாருங்கள். ஒரு பிரயாசம், விசுவாசம் எப்போதுமே பிரயாசப்படும். விசுவாசம் எப்போதுமே என்ன பண்ணோம், பிரயாசப்படும், அன்பின் பிரயாசப்படும். ஹல்லேலூயா. ஒரு சிரமம் பார்க்காது, சிரமம் பார்க்காது. நீங்களும் பாருங்கள், கர்த்தருக்காக உங்கள் நேரத்தை கொடுங்க, உங்கள் காலத்தை கொடுங்க, உங்கள் உழைப்பை கொடுங்க, உங்கள் பணத்தை கொடுங்க. உங்கள்கிட்ட என்ன நல்லதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொடுங்க கர்த்தருக்கென்று. கர்த்தர் என்ன தரமா பண்ணுவார், ஏன் தரமா கொடுக்க சொல்கிறாரு, அதெல்லாம் உனக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக எழுந்து போடுவார். உனக்கு நேரத்தை கொடுத்தா ரொம்ப என்ன பண்ண நல்லா இளைப்பாருவீங்க. எனக்கு ரொம்ப பிஸிங்க, எனக்கு எவ்வளோ வேலை இருக்குதுன்னு போட்டிங்கன்னா வாழ்க்கையே ஓடினே இருக்கும், உட்காரவே முடியாது. நேரத்தை கொடுத்தா நேரம் இளைப்பாற பண்ணுவேன். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. உழைப்பை கொடுத்தா வச்சுக்கேன், உனக்கு உழைக்கிறதுக்கு 10 பேர் ஆண்டவர் ஏற்படுத்துவார். பணத்தை கொடுத்தா வச்சுக்கேன், உனக்கு பணம் என்ன பண்ணுவார், வானத்தை திறஞ்சு ஆண்டவர் கொட்டுவார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு நாளும் கர்த்தரை காட்டிலும் பணத்தை நேசிக்காதீங்க. நம்மளுடைய உயிருள்ள பொருளை தான் நேசிக்கணும். கர்த்தருக்கு தான் உயிர் இருக்குது, வசனத்துக்கு தான் உயிர் இருக்குது, பொருளுக்கு எதுவும் நல்ல உயிர் இல்லவே இல்லை. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கடவுள் பாருங்கள், பணத்தை நேசிக்கிறவங்களுக்கு பணத்தை தரவே மாட்டார். நிச்சயமாக நானும் பார்த்துக்கிறேன். அவன் கடைசி வரைக்கும் அவனை எதிர்பார்த்துனே தான் இருக்கணும். அவனை பார்த்தாலே பயப்படும், அவனை பார்த்தாலே அது ஓடிவிடும். இவனை பார்த்தாலே என்ன பண்ணணும், 4 மைல் அது ஓடிடும். எப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈசாக்கை போல விசுவாசத்தோடு கர்த்தருக்காக என்னுடைய உழைப்பை தரேன், என்னுடைய என்ன சொல்கிறது ஜெப நேரத்தை தரேன், பிரயாசத்தை தரேன், எல்லாத்தையும் தரேன் என்று முன் வரும்போது நான் சொல்கிறேன், கர்த்தர் ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிச்சாரோ பெருக செஞ்சாரோ உங்களையும் ஆசீர்வதித்து என்ன பண்ணுவார், பெருக செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஜெபம் செய்வோம். சோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஈசாக்கை ஆண்டவரே வர வர விருத்தி அடைய செஞ்சீங்க. ஈசாக்கு பெரியவன் ஆக்கினீங்க, ஈசாக்கை ஐஸ்வர்யன் ஆக்கினீங்க, ஈசாக்கை பலத்தவனாக ஆக்கினீங்க ஆண்டவரே. ஈசாக்குக்கு ஆண்டவரை ரெகப்பாத்தை தந்தீங்க, வேலைக்காரரை தந்தீங்க, ஆட்டு மந்தையம் மாட்டு மந்தையம் தந்தீங்க. ஆமாம் ஆண்டவரே, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், எங்களையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீங்க ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, ஈசாக்கை போல நாங்களும் அப்பா உமக்காக எதையாவது செய்ய, விதையை விதைக்க, பிரயாசப்பட, கர்த்தருடைய காரியங்களை செய்ய ஆண்டவரே எங்கள் உள்ளங்களை திறந்தரலாம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எமது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அப்படி குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சரீர சுகத்தையும் தீர்க்க ஆயுசையும் நீங்கள் தந்தரலுங்க, சமாதானத்தை தந்தரலுங்கப்பா. இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா. மார்னிங் காணிக்கை செலுத்தி விட்டுருங்க.